ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு கணிதம் நியூ எடிஷன் புக் 2026-27 எடிஷனோட 2வது அலகு தான் பார்க்க போகிறோம். பொருள்களும் வடிவங்களும். கற்போமா. எந்த நிலையில் இருந்தாலும் தொப்பி கூம்பு வடிவம் தானா? அதாவது எந்த நிலையிலேருந்து பார்த்தாலும் அந்த ஜோக்கரோட தொப்பி கூம்பு வடிவத்தில் தான் இருக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஆனால் அந்த கூம்பு ஒரு சைட்லேருந்து பார்த்தா முக்கோணம் மாதிரி தெரியுது, இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா கோலம் மாதிரி தெரியுது, இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா வட்டம் மாதிரி தெரியுது. செய்து பார்ப்போமா. இது ஒரு கனச்செவ்வகம். அதே வடிவமுடைய ஒரு பொருளை நானும் காண்பிக்கிறேன். அந்த பையன் கனச்செவ்வகம் ஷேப்பை காட்டுறான். அந்த பொண்ணும் அதே ஷேப்பில் ஒரு பொருளை காட்டுறா. அந்த ஷேப் என்னது? அந்த வடிவம் கனச்செவ்வகம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒவ்வொரு வடிவம், கூம்பு, கனசதுரம், கனச்செவ்வகம், உருளை, கோலம், இந்த மாதிரி இருக்க வடிவங்களை உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வடிவத்தை காட்டணும். நீங்கள் அதுக்கு ஏற்ற பொருள், அதே வடிவத்தில் உள்ள ஏதாவது பொருளை எடுத்து காட்டணும். இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணணும். அடுத்து பயிற்சி செய்வோமா. ஒரே மாதிரியான நிலையில் உள்ளவற்றை வடிவங்கள் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கோடிட்டு இணைக்கணும். அடுத்து ஒரே மாதிரியான வடிவங்களை பொறுத்துக. இதுவும் அதே மாதிரி தான். ஒரே மாதிரியான இருக்க வடிவங்களை இதே மாதிரி நம்ம பொருத்தணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது கனச்செவ்வகம், அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். அடுத்து கூம்பு, அதையும் நம்ம இதே மாதிரி பொருத்தணும். அடுத்து கோலம், அடுத்து உருளை, அடுத்து கனசதுரம், ஒவ்வொன்றையும் அதுக்கு ஏற்ற வடிவத்தோடு பொருத்தணும். அடுத்து ஒரே மாதிரியான வடிவங்களுக்கு ஒரே வண்ணம் இடுக. அதாவது இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கனச்செவ்வகம், கனசதுரம், உருளை, கூம்பு, இப்படி 4 வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கலர் பண்ணி காட்டியிருக்கேன். இருக்கிற கனசதுரத்துக்கெலாம் ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி இருக்க வடிவங்களுக்கெல்லாம் ஒரே வண்ணம், ஒரே கலர் அடிக்கணும். அடுத்து பாருங்கள், கனசெவ்வகத்துக்கு க்ரீன் கலர் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி உருளைக்கு ஆரஞ்சு கலர், அடுத்து கூம்புக்கு ரெட் கலர் அடிச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிற வடிவங்களுக்கெல்லாம் ஒரே கலர் அடிக்கணும். அடுத்து பாருங்கள், கற்போமா. வடிவங்களின் அணிவகுப்பு. ஒவ்வொரு வடிவங்களை பற்றியும் நம்ம இப்போது கற்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள், கனசெவ்வகம் கொடுத்துருக்காங்க. அது சொல்லுது பாருங்கள், அதை பற்றி. எனக்கு 6 தட்டையான முகங்கள் உள்ளன. இதுக்கு பாருங்கள், 6 தட்டையான முகங்கள் இருக்குது. அடுத்து எனக்கு 12 விளிம்புகள் உள்ளன. எனக்கு 8 மூலைகள் உள்ளன. கனசெவ்வகத்துக்கு 6 தட்டையான முகங்கள் இருக்குது, 12 நேர் விளிம்புகள் இருக்குது, 8 மூலைகள் இருக்குது. அதே மாதிரி தான் கனசதுரத்துக்கு பாருங்கள், எனக்கு 6 தட்டையான முகங்கள் உள்ளன, எனக்கு 12 நேர் விளிம்புகள் உள்ளன, எனக்கு 8 மூலைகள் உள்ளன. கனசெவ்வகத்தை மாதிரியே தான் கனசதுரத்துக்கும் 6 தட்டையான முகங்கள் இருக்குது, 12 நேர் விளிம்புகள் இருக்குது, 8 மூலைகள் இருக்குது. அடுத்து கொடுத்துருக்க வடிவம் பாருங்கள், கூம்பு. கூம்புக்கு எனக்கு ஒரு வளைவான முகமும் ஒரு வளைவான விளிம்பும் உள்ளது. எனக்கு ஒரு மூலை உள்ளது. கூம்புக்கு பாருங்கள், ஒரு வளைவான முகம், ஒரு வளைவான விளிம்பு, ஒரு மூலை இருக்குது. மேலே இருக்குல்ல, அதுதான் மூலை. அடுத்து உருளை பாருங்கள், எனக்கு 2 தட்டையான முகங்கள் உள்ளன. எனக்கு ஒரு வளைவான முகமும் 2 வளைவான விளிம்புகளும் உள்ளன. எனக்கு மூலைகள் இல்லை. உருளைக்கு மூலைகள் கிடையாது. 2 தட்டையான முகங்கள், ஒரு வளைவான முகமும் 2 வளைவான விளிம்பும் இருக்குது. அடுத்து பாருங்கள், கோலம். கோலம்க்கு எனக்கு ஒரு வளைவான முகம் மட்டுமே உள்ளது. எனக்கு விளிம்புகளும் இல்லை, எனக்கு மூலைகளும் இல்லை. கோலம் உருண்டையாக இருக்கும் பாருங்கள், அதுக்கு ஒரே ஒரு வளைவான முகம் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு விளிம்புகளும் கிடையாது, மூலைகளும் கிடையாது. அடுத்து பாருங்கள், செய்து பார்ப்போமா. நீங்கள் உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து 2 குரூப்பாக உட்காந்துக்கணும்.
2 குரூப்பாக உட்காந்துட்டு ஒரு குரூப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ படித்தோம்ல வடிவங்கள், அது ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் செஞ்சு ஒரு குரூப் உட்காந்துருக்கணும். இன்னொரு குரூப் வந்து அதில் இருக்கிற வடிவத்துக்கு எத்தனை முகங்கள், எத்தனை விளிம்புகள், எத்தனை மூலைகள் இருக்குது அப்படின்றத சொல்லணும். இதே மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும். அடுத்து பயிற்சி செய்வோமா. வடிவங்களை உற்று நோக்கி அட்டவணையை நிரப்புக. கொடுத்துருக்க வடிவங்களை நம்ம நல்லா பார்த்து இங்கே கொடுத்துருக்க அட்டவணையை நம்ம நிரப்பணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வடிவம் பாருங்கள், கனசதுரம். முகங்களின் எண்ணிக்கை, தட்டையான முகம் எத்தனை மொத்தம் 6 முகம். அதுக்கு வளைவான முகம் கிடையாது. விளிம்புகள், நேரான விளிம்பு வந்து 12, வளைவான விளிம்பு கிடையாது. மூலைகளின் எண்ணிக்கை வந்து 8. இதே எண்ணிக்கை தான் கன செவ்வகத்துக்கும் வரும். 6 தட்டையான முகம், 12 நேரான விளிம்பு, 8 மூலைகள். அடுத்து கூம்புக்கு பாருங்கள், ஒரு தட்டையான முகம், ஒரு வளைவான முகம், ஒரு வளைவான விளிம்பு, ஒரு மூலை. உருளை பாருங்கள், 2 தட்டையான முகம், ஒரு வளைவான முகம், 2 வளைவான விளிம்புகள். அடுத்து கோலம் பாருங்கள், ஒரே ஒரு வளைவான முகம். அடுத்து பயிற்சி செய்வோமா. கண்டறிந்து பொருத்துக. எனக்கு விளிம்புகளும் மூலைகளும் இல்லை. அவங்களே பொருத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோலம். அடுத்து எனக்கு 6 தட்டையான முகங்களும் 12 நேர் விளிம்புகளும் உள்ளன. கன செவ்வகம். அந்த ஷேப்புக்கு நேராக நீங்கள் கோடு போட்டுட்டு அடுத்து அந்த வடிவத்தோட பேருக்கு நேராக கோடு போடணும். அடுத்து எனக்கு 2 வளைவான விளிம்புகள் உள்ளன. விடை வந்து உருளை. அந்த வடிவத்துக்கு நேராக கோடு போட்டுட்டு அடுத்து அதோட பேர் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், உருளை அப்படின்ட்டு, அதுக்கு நேராக கோடு போடணும். எனக்கு ஒரே ஒரு மூலை மட்டும் உள்ளது. விடை வந்து கூம்புக்கு நேராக அந்த வடிவத்துக்கு நேராக கோடு போட்டுட்டு அடுத்து கீழே கூம்புன்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக கோடு போடணும். இப்போ நம்ம படித்த வடிவங்களெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பொம்மை மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரோபோ கொடுத்துருக்காங்க. இந்த ரோபோ பொம்மையில் இருக்க வடிவங்கள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். அது தலையில் இருக்க தொப்பிக்கு மேலே இருக்க உருண்டை வந்து கோலம், அந்த தொப்பிக்கு கீழே இருக்கிறது கூம்பு. அடுத்து அதோட கையில் கால்லெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குல்ல, அது வந்து உருளை. அதுக்கப்புறமா அதோட தலையில் இருக்கிறது கனசதுரம். தலையில் வயிற்றுலலாம் இருக்குல்ல, அது வந்து கனசதுரம். இதே மாதிரி இந்த வடிவங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்களாம் இது மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்கணும். அடுத்து பயிற்சி செய்வோம். மாதிரிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள வடிவங்களை வண்ணமிடுக. மாதிரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் என்ன வடிவம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்து அந்த வடிவங்களுக்கு நம்ம கலர் பண்ணணும். அதில் வந்து கன செவ்வகம் பயன்படுத்தியிருக்காங்க, உருளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த 2க்கும் நீங்கள் கலர் பண்ணணும். 2வது படத்தில் கனசதுரத்துக்கும் வடிவமுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க, அதனால் அந்த 2ஐயும் கலர் பண்ணணும். 3வது படத்தில் கூம்பு, கனசதுரம், கனசெவ்வகம் இந்த 3ம் பயன்படுத்தியிருக்காங்க, அதனால் அந்த 3ஐயும் நம்ம கலர் பண்ணணும். 4வது படத்தில் கூம்பு, கனசதுரம், கனசெவ்வகம், உருளை இந்த 4மே பயன்படுத்தியிருக்காங்க, இந்த 4ஐயுமே நம்ம கலர் பண்ணணும். அடுத்து ஆராய்ந்து அறிவோமா. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கனசெவ்வகம் மற்றும் உருளைகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள மாதிரி எது? இந்த கீழே கொடுத்துருக்க படத்தில் எந்த படம் வந்து கனசெவ்வகமும் உருளையை கொண்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், கூம்பும் உருளையும் தான் இருக்குது, அப்போ அது கிடையாது. 2வது படத்தில் கூம்பு, கனசெவ்வகம், கனசதுரம் இருக்குது, அதனால் அதுவும் கிடையாது. 3வது படத்தில் தான் கனசெவ்வகமும் உருளையும் பயன்படுத்தியிருக்காங்க, அப்போ அதை நம்ம டிக் பண்ணணும். பின்வரும் மாதிரியை உருவாக்க எந்த தொகுப்பை பயன்படுத்த வேண்டும்? அதாவது இதை வந்து நம்ம உருவாக்கணும்னா கீழே இருக்கிற எந்த இதை பயன்படுத்தணும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னது இருக்குது? கனசதுரம் இருக்குது. எத்தனை கனசதுரம் இருக்குது?
1 2 3 4 5 6 கனசதுரம் இருக்குது. அப்போது விடை வந்து 6 கனசதுரங்கள். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். ஒரு ராக்கெட் மாதிரியை உருவாக்க எந்த தொகுப்பை பயன்படுத்த வேண்டும்? விடை வந்து ஆ, ஒரு உருளை, ஒரு கனசதுரம், ஒரு கூம்பு. அடுத்து பயிற்சி செய்வோமா? கொடுக்கப்பட்ட அமைப்புகளில் அடுத்து வரும் வடிவத்தை டிக் செய்க. அதாவது இங்கே ஒரு லைனில் 2 வடிவமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வடிவம் வரும் அப்படின்றத பார்த்து நீங்கள் டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கனசதுரம் கொடுத்துருக்காங்க, அடுத்து கூம்பு கொடுத்துருக்காங்க, கனசதுரம் கூம்பு, கனசதுரம் கூம்பு, கனசதுரம் கூம்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரும்? கனசதுரத்தை டிக் பண்ணணும். அடுத்து 2வது கனச்செவ்வகம் உருளை, கனச்செவ்வகம் உருளை, கனச்செவ்வகம் உருளை, கனச்செவ்வகம் உருளை. அடுத்து என்ன வரும்? கனச்செவ்வகம். அப்போது அந்த கனச்செவ்வகத்தை டிக் பண்ணணும். அடுத்து 3வது பாருங்கள். கூம்பு உருளை, கூம்பு உருளை, கூம்பு உருளை, கூம்பு உருளை. அப்போ அடுத்து என்ன வரும்? உருளைக்கு அப்புறம் கூம்பு. அப்போ கூம்பை நம்ம டிக் பண்ணணும். அடுத்து கற்றல் பயணம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஒரே மாதிரியான வடிவங்களை வட்டமிடுக. முதல்ல இருக்கிறதும் 3வது இருக்கிறதும் கனசெவ்வகம், அதனால் அந்த 2 ஒரே மாதிரி வடிவம்ன்றதுனால நம்ம அந்த 2ஐயும் வட்டமிடணும். 2வது பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியில் பயன்படுத்தப்படாத வடிவம் எது? விடை கோளம். கோளம் தான் அதில் பயன்படுத்தப்படலை. 3வது பாருங்கள். 2 தட்டையான முகங்கள் மட்டும் கொண்ட வடிவத்தை வட்டமிடுக. விடை உருளை. உருளைக்கு தான் மேலேயும் கீழேயும் தட்டையான முகங்கள் 2 இருக்குது. அப்போது அதை நம்ம டிக் பண்ணணும். அடுத்து பாருங்கள். ஒரே ஒரு வளைவான விளிம்பை கொண்ட வடிவத்தை வட்டமிடுக. விடை கூம்பு. அதுக்கு தான் கீழே வந்து ஒரு வளைவான விளிம்பு இருக்குது. அப்போ விடை வந்து கூம்பு. 5வது கேள்வி பாருங்கள். அமைப்பில் அடுத்து வரும் வடிவம் எது? ஃபஸ்ட்டு கனசதுரம் கொடுத்துருக்காங்க, அடுத்து உருளை கொடுத்துருக்காங்க, அடுத்து கோலம், கூம்பு. அதே மாதிரி அடுத்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கனசதுரம், உருளை, கோலம், கூம்பு. அப்போ அடுத்து என்ன வரும்? கனசதுரம். அப்போது ஆவை நம்ம டிக் பண்ணுறோம். கனசதுரம். நான் கற்றவை. என்னால் ஒரே வடிவத்தின் மாறுபட்ட நிலைகளை கண்டறிய முடியும். வடிவங்களின் பண்புகளை அறிய முடியும். வடிவங்களை கொண்டு மாதிரிகளை உருவாக்க முடியும். வடிவங்களின் அமைப்புகளை உருவாக்க முடியும். இதை எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.